Hi dears, welcome to Catherine's Casetta. வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோட ரொட்டீன் vlog தான். என்னோட டே மார்னிங் 5 o'clock ஸ்டார்ட் ஆகுது. மார்னிங் எக்ஸசைஸ் அப்புறம் மெடிடேஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா குக்கிங்லாம் பண்ணி என்னோட டே வந்து லஞ்ச் வரைக்கும் எப்படி இருக்குது, என்னென்ன மாதிரிலாம் வீட்டில் வேலைகள் போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கூடவே கொஞ்சம் மோட்டிவேஷனலும் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஹேர் வாஷ் பண்ணுற டே. ஸோ மார்னிங் எக்ஸசைஸ் முடித்த உடனே தலைக்கு நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டேன். ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா தான் நான் குக்கிங்கே ஸ்டார்ட் பண்ணேன். வெண்டைக்காய் பொரியல், பாவைக்காய் முட்டை போட்டு பொரியல், பீன்ஸ் கேரட் பொரியல், சாம்பார் வச்சாச்சு. ஸ்கூலுக்கும் ஆஃபீஸ்க்கும் கொடுத்து விட்டாச்சு. இப்போ வந்துட்டு கிச்சன் வந்து கொடூரமாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம ஏன் பரப்பரன்னு வேலை செய்யணும், கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வேலை செய்யலாம், அப்போ தான் நல்லா ஃபாஸ்ட்டாக வேலை செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்காக நான் உட்காந்து 1 மணி நேரம் சும்மா டிவியில் வந்துட்டு ஹாட் ஸ்டாரில் ஒவ்வொன்றா மாற்றி பார்த்துட்டே இருந்தேன். நீங்களும் எந்த மாதிரி சீரியல் பார்ப்பீங்களா இல்லை பிக் பாஸ் பார்ப்பீங்களா அப்படிங்கிறத கமெண்டில் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். எதுக்குங்க பரப்பரன்னு நம்ம உட்காராமல் வேலை பண்ணணும், நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் வேலை பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும், ரொம்ப டயர்டாகும். ஸோ நம்ம ரிலாக்ஸ் பண்ணிட்டு தான் ஒர்க் பண்ணணும். இப்போ நான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு 90s கிட் சாங்ஸ் வந்து நான் டிவியில் போட்டு விட்டுட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பெரிய பாத்திரத்தில் இருக்கிறதெல்லாம் சின்ன பாத்திரத்தில் வச்சுட்டு எல்லாத்தையும் தூக்கி ஜிங்கில் போட்டுட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா நான் கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணும்போது ஒரு டம்ளரில் ஜெல் எடுத்துட்டு அதை வந்து லைட்டாக மேலே தெளித்து விட்டு நீங்கள் அப்படியே தொடச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னாலே பளபளன்னு ஆகிடும். துடைக்கும் போதே வால் தொடச்சிடணும். அதுக்கப்புறம் அந்த கேஸ் டியூபு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடணும். அப்போ தான் வந்து கேஸ் ஸ்டவ் வந்து எப்போவுமே சுத்தமாக இருக்கும். அந்த நம்ம தனியாக உட்காந்து நம்ம வேலை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம டெய்லி அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் கிளாத் வச்சு ஃபைனல் டச் மாதிரி திரும்ப ஒரு தடவை க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும். பாருங்கள் எவ்வளோ பளபளன்னு இருக்குது கேஸ் ஸ்டவ்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி டெய்லி மெயின்டைன் பண்ணாலே நம்மளுக்கு நல்லாயிடும். நீங்கள் வந்து ஜிங்க் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம ஒவ்வொரு டைமும் பாத்திரம் கழுவி முடிச்சதுக்கப்புறமும் ஜிங்கை வந்து ஒரு பாத்திரத்தை நம்ம எப்படி கழுவோமோ அதே மாதிரி கொஞ்சம் ஜெல் விட்டு நீங்கள் அப்பப்போ கழுவிட்டீங்க அப்படின்னாலே ஜிங்க் வந்து நீட்டாகிடும். எங்களுக்கு தண்ணீர் வந்து உப்பு கடை ரொம்ப ஈஸியாக படியும். ஸோ அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கே கஷ்டம். நான் அப்பப்போ இந்த சோடாப்பு அதெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் ஜெல் மட்டும்தான் வச்சு க்ளீன் பண்ணியிருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை நல்லா தொடச்சி எடுத்துடணும், ஈரமே இல்லாமல். பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு இருக்குது. அதே மாதிரி கையோட நான் ஓவனையும் வந்துட்டு க்ளீன் பண்ணிவிடுவேன். ஏன்னா நம்மளோட அந்த ஆயில் பிசுக்கெல்லாம் அதில் இருக்கும். ஸோ அப்பப்போ டெய்லி க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ரொம்ப ஈஸியாக இருக்கும். கிச்சன் வந்து நல்லா நீட்டாக ஆகிடுச்சு. இப்போ வந்து கிச்சன் வேலை ஆல்மோஸ்ட் ஓவர் ஆகிடுச்சு. பாருங்கள் நல்லா நீட்டாக எல்லாமே சின்ன பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா பாத்திரம் கழுவுற வேலையும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஒரே டைமில் முடிஞ்சிடும். இப்போ மணி 11 ஆகிட்டு. ஏதாவது சாப்பிட்ணும் இல்லையா, நம்ம பரன்னு வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடாதுல்ல. ஸோ நான் ஒரு ஃப்ரூட் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நான் ரிலாக்ஸாக உட்காந்து நான் வந்து கோவா சாப்பிட்டுட்டேன். சரி, கோவா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஹேர் மாஸ்க் போடலாம் அப்படின்னு நான் அதுக்கு தேவையானதெல்லாம் நான் நைட்டே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இது சாதம் வடித்த கஞ்சி. இது ஹேருக்கு வந்து ஒரு சூப்பர் கண்டிஷ்னர். ஹேர் வந்து நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும். ஸோ நான் அதுக்கு ஏற்ற மாதிரி மாஸ்க் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க்கு தேவையானதெல்லாம் நான் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக சாதம் வடித்த கஞ்சி நீங்கள் அப்பப்போ ட்ரை பண்ணுங்கள். ஷாம்புக்கு நீங்கள் கலக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா கண்டிஷ்னருக்கு பதில் இதை நீங்கள் அப்ளை பண்ணிங்க, சோப்பெல்லாம் தேய்ச்சதுக்கு அப்புறமா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஹேர் வந்து நான் கிட்டத்தட்ட கண்டிஷ்னரே யூஸ் பண்ணது கிடையாது. சாதம் வடித்த கஞ்சி தான் நான் ரொம்ப காலமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம ஆல்ரெடி நான் ஆயில் அப்ளை பண்ண ஹேருக்கு கம்ப்ளீட்டாக இப்போ மாஸ்க் எல்லாம் அப்ளை பண்ணியாச்சு. இது ஒரு 20-25 நிமிஷம் தலையில் நல்லா ஊறட்டும். இந்த கேப்பில் நான் வீடை க்ளீன் பண்ணிடலாம், தலையில் அந்த மாஸ்க்கு ட்ரை ஆகிற டைமில் வீடு க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் க்ளீன் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டேன். இந்த மாதிரி தான் நம்ம ஹேர் வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். நம்ம தலையில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற வேலையை பார்த்தோம் அப்படின்னா 2 in 1 நமக்கு வீடும் க்ளீன் ஆயிரும். அட் த சேம் டைம் நம்ம தலைக்கு ஹேர் மாஸ்க்கும் போட்ட மாதிரி ஆச்சு. ஸோ இப்போ வீடெல்லாம் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் லைட்டாக வீடை தொடச்சிடலான்னு நினச்சேன். நேற்று தான் வீடை ஃபுல்லாக நல்லா மாப் போட்டாச்சு. இன்றைக்கி லைட்டாக கொஞ்சமாக லிக்விடை தெளித்து நான் ஜஸ்ட்டு வந்து அதை தொடச்சி மட்டும் எடுத்துட்டேன். பக்கெட்லாம் தூக்கிட்டு வந்து அப்படி துடைக்கணும்லாம் அவசியம் இல்லை. நம்ம டெய்லி அந்த மாதிரி பண்ண தேவை கிடையாது. என்றைக்காவது வாரத்தில் 1 நாளோ இல்லை வாரத்தில் 2 நாள் மட்டும் நீங்கள் பக்கெட் எடுத்துகிட்டு வந்து தொடைங்க.
மற்ற டைமில் இந்த மாதிரி நார்மலாக ஒரு லிக்விடை அப்படியே தெளித்து விடுங்க. தெளித்து விட்டுட்டு இப்படி லைட்டாக தொடச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து டைமிங் வந்து ரொம்ப சேவ் ஆகும். வீடும் வந்து சூப்பர் நீட்டாகிடும். ஸோ இப்போ வீடெல்லாம் தொடச்சி முடிச்சாச்சு. சரி, அந்த கேப்பில் மடித்து வச்ச துணியை தூக்கி கபோர்டில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டேன். எடுத்து வச்சதுக்கப்புறமா இப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து குளிக்க வேண்டிய நேரமும் வந்துருச்சு. நல்லா மாஸ்க்கும் தலையில் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நல்லா ஹேர் வாஷ் பண்ணியாச்சு. பாருங்கள், நல்லா சூப்பராக ஹேர் வந்து நல்லா ஷைனிங்காக நல்லா இருக்குது. குளிச்சு முடிச்சோன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது ஹேர் மாஸ்க்கு. சரி, இப்போ வந்து நம்ம தலையை எப்போவுமே நேச்சுரலாக ட்ரை பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கும். ஸோ பாருங்கள், நல்லா உச்சி வெயில் 12 மணி நல்லா வெயில் அடிக்குது. இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நின்று முடியை நல்லா உதறி எடுத்து காய வச்சுட்டு அதுக்கப்புறமா கீழே வந்து கார் பார்க்கிங்கில் நின்று ஃபேனை வச்சு நல்லா முடியை காய வச்சாச்சு. இந்த மாதிரி காய வைக்கிறது தான் இந்த நம்மளோட முடிக்கு வந்து ரொம்ப ரொம்ப சேஃபு. ஸோ நீங்கள் முடிஞ்ச மட்டும் ட்ரையர்லாம் யூஸ் பண்ணாமல் நேச்சுரல் சன்லைட்டு அப்படி இல்லைனா ஃபேனில் வந்து நில்லுங்க. நீங்கள் வெயில் அடிக்குதேன்னு போகாமல் இருக்காதீங்க. அது கூட நமக்கு விட்டமின் டி தான். பொதுவாக வீட்டில் வேலை செய்கிற நம்மளை மாதிரி பெண்களுக்கு விட்டமின் டி குறைபாடு இருக்கும். காரணம் என்னென்னா, நம்ம வெளியிலே போக மாட்டோம். ஸோ இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணி நம்ம அப்பப்போ வெளியில் போகணும், அந்த வெயிலில் போய் நிற்கணும், மொட்டை மாடியில் போய் நிற்கிறது தான் ரொம்பவே விட்டமின் டி வந்து நமக்கு நல்லாவே கிடைக்கும். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவு முடி காய போடுறதுக்கு, துணி காய போடுறதுக்குலாம் நம்ம மாடிக்கு போகும்போது அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், நல்ல மாஸ்க்கு, ஹேர் வந்து நல்ல சில்கி சாஃப்டாக நல்ல ஷைனிங்காக இருக்குது. இப்போ சாப்பிட வேண்டிய நேரமும் வந்துருச்சு. சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் வந்து தண்ணீர் குடிப்பேன். மேக்ஸிமம் ஒரு 1/2 அன் ஹவருக்கு பிஃபோராவது நான் தண்ணி குடிச்சிருவேன். தண்ணி குடித்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயாச்சு. எப்போவுமே சாப்பிடும் போது சாதம் கம்மியாக வச்சுட்டு வெஜிடபிள்ஸ் தான் அதிகமாக எடுக்கணும். நீங்கள் வெயிட் லாஸில் இருந்தாலும் சரி, வெயிட் லாஸில் இல்லைனாலும் சரி, எப்போவுமே இந்த மாதிரி எடுக்கிறது தான் நமக்கு நிறைய 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 பெனிஃபிட். நம்ம எந்த அளவுக்கு வெஜிடபிள்ஸ் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு ஸ்கின், ஹேர் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. உடலில் இருக்கிற பல பிரச்சனைகள் சரி பண்ணும். முக்கியமாக நம்ம வந்து வெறும் ஆயில் மட்டும் தலைக்கு அப்ளை பண்ணிகிட்டே இருக்கோம், ஃபேஸுக்கு க்ரீம் போட்டுகிட்டே இருக்கிறதெல்லாம் யூஸே கிடையாது. இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ், ஹெல்த்தி ஐட்டம் சாப்பிட்றது ரொம்ப 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 நல்லது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரைஸ் வந்து நான் ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்கேன். இது 100 கிராம் கூட இருக்காது, ரொம்ப கம்மி. வீடியோவுக்கு தான் கொஞ்சமாவது அதிகமாக தருது, நான் வச்சது வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ இந்த மாதிரியே சாப்பிடுங்க ரைஸு. மற்றபடி பொரியல் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி சாம்பாரில் நிறைய காய் போட்டு அந்த காயவே எடுத்து சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா உடனே அந்த பாத்திரத்தையும் நம்ம அப்படியே கழுவி வச்சிடணும். அப்போ தான் கிச்சன் வந்து நீட்டாக இருக்கும். இல்லைனா திருப்பி இப்போ ஸ்கூல்லேருந்து வருவாங்க, அந்த டிஃபன் பாக்ஸை கழுவணும், அப்புறம் ஈவினிங் டீ, அப்புறம் டின்னர்னு நிறைய பாத்திரம் சேர்ந்துடும். ஸோ அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணுறதுனால ரொம்ப ரொம்ப நமக்கு வேலை மிச்சம், வீடும் நீட்டாக இருக்கும். ஸோ நான் சாப்பிட்டு முடித்தோன்னே நான் இதையும் நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இப்படி தான் ஒர்க்கிங் டேஸ் வந்து பரபரப்பாக போயிட்டுருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த விலாகும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு விலாகில் பார்க்கலாம்.